திண்டுக்கல் அருகே பொங்கல் விழா நிகழ்ச்சியின் போது ஏற்பட்ட தகராறில் ஒருவர் படுகொலை, தடுக்கச் சென்றவர் படுகாயம், மருத்துவமனையில் அனுமதி, ஒருவர் தப்பி ஓட்டம், போலீசார் விசாரணை. திண்டுக்கல் அருகே கிழக்கு மீனாட்சிப்பட்டி கிராமத்தில் இங்கு 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்நிலையில் பொங்கல் விழாவை முன்னிட்டு அப்பகுதியில் விளையாட்டுப் போட்டிகள், கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. நேற்று இரவு நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகள் முடிவடைந்த நிலையில் இரவு நாடக மேடையில் சினிமா பாட்டுக்கு அப்பகுதியைச் சேர்ந்த சிறுவர் சிறுமிகள் ஆடிக்கொண்டிருந்தனர். அப்பொழுது மதுபோதையில் அங்கே வந்த அகரமுத்து மைக் செட்டை நிறுத்தும்படி கூறி தகராறில் ஈடுபட்டார். நாடக மேடையில் அங்குச்சாமியினுடைய மகன் சந்தோஷ் நடனமாடிக்கொண்டிருந்தார். நாடக மேடை அருகே நின்று கொண்டிருந்த அங்குச்சாமி மதுபோதையில் இருந்தார். மைக் செட்டை நிறுத்த கூறியதும் தொடர்பாக அகரமுத்துவிற்கும் அங்குச்சாமிக்கும் வாய் தகராறு ஏற்பட்டது. நாடக மேடை அருகே இருந்தவர்கள் இருவரையும் சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். அதே பகுதியைச் சேர்ந்த அழகர், வெங்கடேஷ், நிதிஷ்குமார் ஆகியோர் அங்குச்சாமியை சந்தித்து தகராறு தொடர்பாக சமாதானம் பேசலாம் என அகரமுத்து வீட்டிற்கு அழைத்துச் சென்றனர். அங்குச்சாமியுடன் ஷியாம் என்பவரும் உடன் சென்றார். அகரம் வீட்டிற்கு சென்றபோது அங்குச்சாமிக்கும் அகரமுத்துக்கும் இடையே வாய் தகராறு மீண்டும் ஏற்பட்டது. அகரமுத்து அங்குச்சாமியை அழைத்துள்ளார். இதில் ஆத்திரமடைந்த அங்குச்சாமி ஷியாம் வைத்திருந்த கத்தியை வாங்கி அங்குச்சாமி மார்பு, வயிறு பகுதிகளில் சரமாரியாக குத்தியுள்ளார். படுகாயமடைந்த அங்கமுத்துவை திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லும் வழியில் பரிதாபமாக உயிரிழந்தார். அப்பொழுது தகராறை தடுக்க முயன்ற அகரமுத்துவின் அண்ணன் ஜெய்கணேஷுக்கு கத்தி குத்து காயம் ஏற்பட்டது. காயமடைந்த ஜெய்கணேஷ் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். இது தொடர்பாக தாடிக்கொம்பு போலீசார் வழக்கு பதிவு செய்து அங்குச்சாமியை தேடி கைது செய்தனர். இந்த கைது நடவடிக்கை தாடிக்கொம்பு போலீசார் சம்பவம் நடந்த 1 மணி நேரத்தில் கொலையாளியை கைது செய்துள்ளனர். போலீசாரின் முதல்கட்ட விசாரணையில் அகரமுத்துவிற்கும் அங்குச்சாமிக்கும் ஏற்கனவே முன்பகை இருந்து உள்ளது. அதன் காரணமாக இந்த கொலை நடந்திருக்கலாம் என போலீசார் தெரிவித்தனர். பொங்கல் விழா கொண்டாட்டத்தின் போது ஏற்பட்ட இந்த கொலை சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.